வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 17. குளக்கரை பேச்சு. தை மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நாள் காலை நேரத்தில் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. அந்த வருடம் ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை பெய்திருந்தபடியால் தாமரை குளம் நிரம்பி கரையை தொட்டுக்கொண்டு தண்ணீர் ததும்பிற்று. காலை சூரியனை மேகங்கள் மூடியிருந்த போதிலும் குளத்தில் செந்தாமரை புஷ்பங்கள் நன்றாக மலர்ந்து இனிய நறுமணத்தை நானா திசைகளிலும் பரப்பிக் கொண்டிருந்தன. இரவுகளில் சிவப்பு வரியுடன் கூடிய நீல நிற வண்டுகள் மலர்ந்த செந்தாமரை பூக்களை வலம் வந்து இசைப்பாடி மகிழ்ந்தன. பளிங்கு போல தெளிந்திருந்த தடாகத்தின் தண்ணீரில் பெரிய பெரிய கயல் மீன்கள் மந்தை மந்தையாக நீந்தி விளையாடி கொண்டிருந்தன. பச்சை பசும் குடைகளைப் போல தண்ணீரிலிருந்து கம்பீரமாக எழுந்து தலை நிமிர்ந்து நின்ற தாமரை இலைகளில் முத்து நீர்த்துளிகள் அங்கும் இங்கும் தவழ்ந்து விளையாடின. தாமரை குளத்தைச் சுற்றிலும் வானோங்கி வளர்ந்திருந்த விருட்சங்கள் கப்பும் கிளைகளும் இலைகளும் தளிர்களுமாக தழைத்து படர்ந்து சில இடங்களில் குளத்தின் தண்ணீர் மீது கவிந்து கருநிழல் பரப்பிக் கொண்டிருந்தன. பச்சை கிளிகளும் பலவர்ண குருவிகளும் இன்னிசை குயில்களும் இனிய கீதம் பாடும் மைனாக்களும் குளிர்ந்த தழைகளுக்கிடையில் உட்கார்ந்து இளந்தளிர்களை கோதிக்கொண்டும் மலர்களின் மகரந்தங்களை உதிர்த்து கொண்டும் ஆனந்தமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கிளைக்கு கிளை தாவிக்கொண்டும் வசந்த காலத்திற்கு வரவேற்பு கூறிக்கொண்டிருந்தன. இவ்விதம் இயற்கை தேவி பூரண எழிலுடன் கொலுவீற்றிருந்த இடத்தில் ஜீவராசிகள் எல்லாம் ஆனந்த திருவிழா கொண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் மானிட ஜன்மம் எடுத்த அபலை பெண் ஒருத்தி மட்டும் அந்த குளக்கரையிலே சோகமே உருக்கொண்டது போல உட்கார்ந்திருந்தாள். அவள் ஆயன சிற்பியாரின் செல்வ திருமகளும் வீராதி வீரரான மாமல்ல சக்கரவர்த்தியின் உள்ளம் கவர்ந்த காதலியும் நடன கலை தெய்வத்தின் பரிபூரண அருள் பெற்ற கலைராணியுமான சிவகாமி தேவிதான். அந்த தாமரை குளத்தின் காட்சியானது சிவகாமிக்கு எத்தனையோ பூர்வ ஞாபகங்களை உண்டாக்கி கொண்டிருந்தது. அந்த தடாக கரை ஓரத்தில் 10 வருடங்களிற்கு முன்னால் அவள் இதே மாதிரி எவ்வளவோ தடவை உட்கார்ந்து தெளிந்த தண்ணீரில் பிரதிபலித்த தன் அழகிய உருவத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். சென்ற 10 வருட காலத்தில் அவளுடைய உருவத் தோற்றத்தில் எந்தவிதமான மாறுதலும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனால் அவளுடைய உள்ளம் அந்த 10 வருஷத்திலே எவ்வளவு மாறுதல் அடைந்து விட்டது. அழகிய தாமரை மலரையும் அதை சுற்றி வரும் நீல நிற வண்டுகளையும் பார்க்கும் பொழுது முன்னாளில் அவள் உள்ளம் அடைந்த குதூகலம் இப்பொழுது ஏன் அடையவில்லை? தண்ணீரிலே பிரதிபலித்த அவளுடைய பொன் மேனியின் சௌந்தரியத்தையும் ஆடை ஆபரண அலங்காரத்தையும் பார்த்த பொழுது அவள் அடைந்த பெருமிதமும் இன்பமும் இப்பொழுது எங்கே போய்விட்டன? அந்த காலத்தில் அதே தாமரை குளக்கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து மனோராஜ்யம் செய்து கொண்டிருப்பதில் சிவகாமி எவ்வளவோ இன்பத்தை அனுபவித்தாள். தனிமையிலே அவள் கண்ட அந்த இனிமை இப்பொழுது எங்கே? சிவகாமிக்கு சில சமயம் தனது சென்ற கால வாழ்க்கையெல்லாம் ஒரு நெடிய இந்திரஜால கனவு போல தோன்றியது. தான் தாமரை குளக்கரையில் உட்கார்ந்திருப்பதும் தன்னை சுற்றிலும் காணப்படும் அழகிய இயற்கை காட்சிகளும் உண்மைதானா, அல்லது வாதாபி நகரத்து சிறை வீட்டில் உட்கார்ந்தபடி காணும் பகற்கனவா என்று அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டது. இவ்விதம் நெடுநேரம் ஏதோ உருவமில்லாத சிந்தனைகளில் சிவகாமி ஆழ்ந்திருந்தாள். வானத்தை மூடியிருந்த மேகப்படலங்கள் சிறிது விலகி சூரியன் வெளித்தோன்றி அவர் மீது சுளீர் என்று வெயில் உரைத்த பிறகு எழுந்திருந்தாள். ஆயனரின் ஆரண்ய சிற்ப வீட்டை நோக்கி நடந்தாள். குதிரை குளம்படியின் சப்தம் திடீரென்று கேட்டதும் அந்த அடி ஒவ்வொன்றும் தன் நெஞ்சின் மேல் படுவது போன்ற வேதனை அவளுக்கு உண்டாயிற்று. அந்த குளக்கரையை தேடி அவளுடைய காதலர் மாமல்லர் குதிரை மீது எத்தனையோ தடவை வந்திருப்பது சிவகாமிக்கு நினைவிற்கு வந்தது. இப்பொழுது வருவது யார்? ஒருவேளை அவர்தானா? ஆஹா, அவரை எப்படி சந்திப்பது? அவருடைய தீக்ஷண்யமான பார்வையை, அடி பாதகி, உன்னால் என்னென்ன வினைகள் எல்லாம் வந்தன என்று குற்றம் சாட்டும் கண்களை எப்படித்தான் ஏறிட்டு பார்ப்பது? ஒரு குதிரை அல்ல, 2 குதிரைகள் வருகின்றன. 2 குதிரைகள் மீதும் 2 பேர் வீற்றிருக்கிறார்கள். தனியாக அவரை சந்திப்பது முடியாத காரியம் என்றால் இன்னொருவரின் முன்னால் அவரை பார்ப்பது பற்றி கேட்க வேண்டியதில்லை. குளக்கரையின் சமீபத்தில் அடர்த்தியாக மண்டி வளர்ந்திருந்த புதர் ஒன்றின் பின்னால் சிவகாமி மறைந்து கொண்டாள். குதிரைகள் 2ம் சமீபத்தில் வந்தன. முன்னால் வரும் குதிரையின் மீது மாமல்லர் தான் வந்தார். அம்மா, அவர் முகத்திலேதான் இப்பொழுது என்ன கடூரம்! அன்பு கனிந்து ஆர்வம் ததும்பி
கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை காட்டிய பால்வடி முகத்திற்கும் இந்த கடுகெடுத்த முகத்திற்கும் எத்தனை வித்தியாசம்! அவருக்கு பின்னால் மற்றொரு குதிரையின் மேல் வந்தவர் பரஞ்சோதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி சிவகாமி பார்த்தார். இல்லை, பரஞ்சோதி இல்லை. இந்த மனிதரை இதுவரையில் சிவகாமி பார்த்தது கிடையாது. 10 வருஷத்திற்குள் எத்தனையோ புது சிநேகிதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். குதிரைகள் இரண்டும் குளக்கரையில் வந்து நின்றன. இருவரும் இறங்கினார்கள். அந்த பழைய விருட்சத்தின் அடியில் மாமல்லரின் கவிதை அழகு வாய்ந்த காதல் ஓலைகளை எந்த மரத்தின் பொந்திலே தான் ஒளித்து வைத்திருப்பது வழக்கமோ அதே மரத்தினடியில் இருவரும் நின்றார்கள். மாமல்லரின் பேச்சவள் காதிலே விழுந்தது. ஆம், தன்னை பற்றித்தான் அவர் பேசுகிறார். மாமல்லரின் குரலில் பின்வரும் வார்த்தைகள் வருவதை சிவகாமி கேட்டாள். ஒரு காலத்தில் இந்த தாமரை குளத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எத்தனை குதூகலமாக இருந்தது! எத்தனை தடவை இந்த குளத்தை தேடி ஆர்வத்துடன் ஓடி வந்திருக்கிறேன். என் அருமை தந்தையிடம் கூட என் உள்ளத்தை ஒழித்து இங்கே கள்ளத்தனமாக எத்தனை முறை வந்திருக்கிறேன். இதன் அருகில் வரும்பொழுது சிவகாமி இங்கே இருப்பாளா மாட்டாளா என்ற எண்ணத்தினால் எப்படி என் நெஞ்சம் துடித்துக் கொண்டிருக்கும்! அவள் இந்த மரத்தடியில் உள்ள பலகையில் தங்க விக்கிரகத்தைப் போல தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் எப்படி என் உள்ளம் மகிழ்ச்சி ததும்பி துள்ளி குதிக்கும்! அப்படிப்பட்ட சிவகாமியை இன்று ஏறிட்டு பார்க்கவே என் மனம் துணியவில்லையே. வீட்டின் வாசல் வரைக்கும் வந்துவிட்டு உள்ளே போக தயங்கி ஒதுங்கி வந்துவிட்டேன். இந்த தாமரை குளம் அந்த காலத்தில் இருந்ததை காட்டிலும் அதிக வனப்புடன் தான் இன்றும் விளங்குகிறது. ஆயினும் இதை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை மாணவர்மரே. இதோ இந்த மரத்தடி பலகையை பாருங்கள். இந்த பலகையின் மேல் நாங்கள் கைகோர்த்து கொண்டு உட்கார்ந்து எத்தனையோ நாள் சொர்க்க இன்பத்தை அனுபவித்திருக்கிறோம். அந்த பலகை இன்று எப்படி வெயிலிலே உலர்ந்து மழையிலே நனைந்து துண்டு துண்டாக பிளந்து கிடக்கிறது. இளவரசே, என்னுடைய சிதைந்து போன வாழ்க்கைக்கு இந்த பலகையே சரியான சின்னமாக விளங்குகிறது. மானவர்மர் என்று அழைக்கப்பட்ட மனிதர் ஏதோ கூறினார். அது சிவகாமியின் காதில் விழவில்லை. மாமல்லர் அவருக்கு கூறிய மறுமொழி மட்டும் கேட்டது. மாணவர்மரே, என்னால் அது நினைக்கவும் முடியாத காரியம். செடியிலிருந்து கீழே உதிர்ந்த பூ உதிர்ந்து போனதுதான். மறுபடியும் அதை செடியிலே பொருத்த முடியுமா? என்னுடைய தந்தை மகேந்திர பல்லவர் ஒரு சமயம் கூறியது எனக்கு நினைவிற்கு வருகிறது. சிவகாமியும் அவளுடைய அற்புத கலையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக வேண்டியவை, கேவலம் மனிதர்களுக்கு உரியவை அல்ல என்று அவர் கூறினார். மகேந்திர பல்லவரின் வாக்கு ஒருபோதும் வீண் போவதில்லை. இவ்விதம் சொல்லிக்கொண்டே மாமல்லர் தம் சிநேகிதருடன் மெல்ல நடந்து தாமரை தடாகத்தின் நீர்க்கரை ஓரம் வரையில் இறங்கிச் சென்றார். இருவரும் சிறிது நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்து தத்தம் குதிரைகளின் மீது ஏறிச் சென்றார்கள். சிவகாமி தன்னுடைய வீட்டை நோக்கி காட்டு வழியே சென்ற பொழுது அவளுடைய உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சி குடிக்கொண்டிருந்தது. அந்த கிளர்ச்சியில் இன்பமும் வேதனையும் சமமாக கலந்திருந்தன. மாமல்லர் தன்னை மறந்து போய் விடவில்லை என்பதையும் தன்னிடம் அவரது அன்பு குறைந்து விடவில்லை என்பதையும் அவளுடைய உள்ளம் நன்கு தெரிந்து கொண்டிருந்ததாயினும் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பெரிய தடை, கடக்க முடியாத அகலமான பள்ளம் இருப்பதாகவும் அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. அந்த தடை எத்தகையது, அந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டது என்பதை அவள் எல்லளவும் யோசித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படியும் மாமல்லரை கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் பார்க்க வேண்டும். பார்த்து தனது உள்ளம் அவர் விஷயத்தில் முன்போலவேதான் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். என்றென்றைக்கும் தான் அவருடைய அடியாள். அவர் நிராகரித்து தள்ளினாலும் அகன்று போக முடியாதவள் என்று உறுதி கூற எண்ணினாள். அன்று மதியானம் சிவகாமி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆயனர் தயங்கி தயங்கி அவளுடன் பேச்சு கொடுக்க முயன்றார். குழந்தாய், எனக்கென்னவோ இப்பொழுது இந்த நடுக்காட்டிலே வசிப்பது அவ்வளவாக பிடிக்கவில்லை. காஞ்சியிலே நமக்கு ஓர் வீடு இருக்கிறதல்லவா, அங்கேயே போய்விடலாம் என்று பார்க்கிறேன். உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார். அப்பா, அதிசயமாக இருக்கிறதே. என் மனதில் இருப்பதையே நீங்களும் சொல்லுகிறீர்கள். எனக்கும் இந்த காட்டில் தனியாக இருக்க இப்பொழுது அவ்வளவு பிரியமில்லை. 4 பேரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று இருக்கிறது. காஞ்சிக்கு போனால் கமலி அக்காளுடன் பேசி பொழுது போக்கலாம். நாளைக்கு புறப்படலாம் அப்பா என்றாள் சிவகாமி. நாளைக்கு புறப்படலாம் என்று எண்ணித்தான் நானும் பல்லக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லியிருக்கிறேன். நாளைய தினம் காஞ்சி நகரில் பெரிய கோலாகலமாக இருக்கும். நாளைக்கு காஞ்சி நகரில் என்ன விசேஷம் அப்பா என்று சிவகாமி கேட்டாள். நாளைக்கு சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலம் நடக்கப் போகிறதாம். சலுக்கர்களை முறியடித்து உலகம் காணாத மகத்தான வெற்றியுடன் மாமல்லர் திரும்பி வந்திருக்கிறார் அல்லவா? சக்கரவர்த்தி திரும்பி வந்து விட்டாரா என்று சிவகாமி கேட்டபொழுது அவளுடைய வாழ்க்கையில் கடைசி முறையாக கபட வார்த்தையை கூறினாள். ஆம் குழந்தாய், முந்தா நாள் பல்லவ சைனியம் வந்து சேர்ந்தது.
சக்கரவர்த்தியும் வந்துவிட்டார். எல்லோரும் வடக்கு கோட்டை வாசலுக்கு அருகில் தண்டு இறங்கியிருக்கிறார்களாம். பட்டண பிரவேசத்திற்கு நாளைய தினம் நல்ல நாள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம். ஒரு விஷயம் கேட்டாயா சிவகாமி? எனக்கு வயதாகி விட்டதோடு அறிவும் தளர்ந்து வருகிறது என்று தோன்றுகிறது. இல்லாத பிரமைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. இன்று காலை ஏதோ குதிரை வரும் சப்தம் கேட்டது போலிருந்தது. சக்கரவர்த்தி தான் அந்த நாளிலே வந்ததைப் போல இந்த ஏழை சிற்பியின் வீட்டை தேடி வருகிறாரோ என்று நினைத்தேன். வாசலில் வந்து பார்த்தால் ஒருவரையும் காணவில்லை. சிவகாமியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சக்கரவர்த்தி வந்தது உண்மைதான் என்று சொல்லலாமா என்று நினைத்தாள். அதற்கு தைரியம் வரவில்லை. சிவகாமி கண்களில் கண்ணீரை பார்த்த ஆயனர் சற்று நேரம் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தார். பிறகு சிவகாமியை நோக்கி கனிவு மிகுந்த குரலில், அம்மா குழந்தாய், உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றிருக்கிறேன் என்றார். என்னப்பா அது? சொல்லுங்களேன் என்றாள் சிவகாமி. உலகத்திலே உள்ள எல்லா பெண்களையும் போல நீயும் யாராவது ஒரு நல்ல கணவனை மணந்து கொண்டு சந்தான பாக்கியத்தை அடைய வேண்டும் குழந்தாய். இந்த வயதான காலத்தில் இத்தனை நாள் இல்லாத ஆசை எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பேரன் பேத்திகளோடு கொஞ்சி விளையாட வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறது. அப்பா, நான் ஒருத்தி பெண் பிறந்து உங்கள் எல்லோருக்கும் கொடுத்த துன்பம் போதாதா? இன்னும் வேறு வேண்டுமா என்று நெஞ்சை பிளக்கும் குரலில் சிவகாமி கூறினாள். சிவகாமி, இது என்ன வார்த்தை? நீ யாருக்கு என்ன துன்பம் செய்தாயம்மா என்றார் ஆயனர். தங்களுடைய கால் ஊனமடைவதற்கு நான் காரணமாக இருந்தேன். கமலி அக்கா கணவனை இழப்பதற்கு காரணமானேன். விதியின் விளைவுக்கு நீ என்ன செய்வாய் சிவகாமி? கண்ணபிரான் தலையில் அவ்விதம் எழுதியிருந்தது. அவன் அகால மரணம் அடைந்தாலும் அவனுடைய குலம் விளங்குவதற்கு சின்ன கண்ணன் இருக்கிறான். என்னுடைய குலமும் அந்த மாதிரி விளங்க வேண்டாமா? உன்னை தவிர எனக்கு வேறு யார்? அப்பா, ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு பிறகு சிம்மாசனம் ஏறவும் அரசாட்சி செய்யவும் சந்ததி வேண்டுமென்று கவலைப்பட வேண்டும். நம்மை போன்ற ஏழை எளியவர்களுக்கு சந்ததியை பற்றி என்ன கவலை என்றாள் சிவகாமி. பட்டண பிரவேசம். கமலி முன் தடவையை காட்டிலும் இந்த தடவை தங்கை சிவகாமியிடம் அதிக அன்பும் ஆதரவும் காட்டினாள். முன் தடவை அவள் கண்ணனுடைய அகால மரணத்தை பற்றி அப்பொழுதுதான் கேள்விப்பட்டபடியால் அழுகையும் அலறலும் ஆத்திரமும் ஆங்காரமுமாக இருந்தாள். அடிக்கடி சிவகாமியை பார்த்து, அடி பாதகி, உன்னையும் கெடுத்து கொண்டு என்னையும் கெடுத்து விட்டாயே, நீ முன்னமே செத்திருக்க கூடாதா என்று திட்டினாள். சிவகாமி பொறுமையுடன் இருந்ததுடன் தானும் அவளோடு சேர்ந்து அழுது தன்னைத்தானே நொந்து கொண்டும் திட்டிக் கொண்டும் கமலிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தாள். இந்த முறை கமலி சிறிது ஆறுதலும் அமைதியும் அடைந்திருந்தாள். வாதாபியில் சிவகாமியின் வாழ்க்கை பற்றி விவரமாக சொல்லும்படி வற்புறுத்தினாள். கண்ணன் மரணமடைந்த வரலாற்றை பற்றியும் விவரமாக கேட்டு தெரிந்து கொண்டாள். கண்ணனுடைய உயர்ந்த குணங்களை பற்றியும் கமலியிடம் அவள் கொண்டிருந்த அளவில்லாத காதலை பற்றியும் மூச்சு விடாமல் அந்த தோழிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் வெளியிலே போயிருந்த சின்னக்கண்ணன் அம்மா என்று கூவிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான். கமலி அவனை வாரி அணைத்து கொண்டு, தங்காய், இனிமேல் உனக்கும் எனக்கும் இந்த பிள்ளைதான் கதி. இவன் வளர்ந்து பெரியவனாகித்தான் நம் இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என கூறினாள். அதை கேட்டதும் சிவகாமிக்கு சுரீர் என்றது. கமலி அக்கா ஏன் இப்படி சொல்கிறாள்? அவள் கணவனை இழந்த காரணத்தினால் தானும் அவளைப் போலவே ஆகிவிட வேண்டுமா? மாமல்லரையும் அவருடைய இன்ப காதலையும் தான் வெறுத்துவிட வேண்டுமா? இவ்விதம் சிவகாமி எண்ணமிட்டு கொண்டிருந்த போது வீதியில் வாத்திய முழக்கங்களும் ஜெய கோஷங்களும் ஜனங்களின் கோலாகல துவனிகளும் கலந்து ஆரவாரமாக கேட்டது. ஏற்கனவே ஆயனர் மூலமாக சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலத்தை பற்றி சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள். அதை பார்க்க வேண்டுமென்று அவளுக்கு மிக்க ஆவலாக இருந்தது. அக்கா, நாமும் பலகனி அருகில் போய் ஊர்வலத்தை பார்க்கலாம் என்றாள். உனக்கும் எனக்கும் பட்டண பிரவேசமும் ஊர்வலமும் என்ன வேண்டி கிடைக்கிறது? பேசாமல் இரு என்றாள் கமலி. கண்ணனை இழந்ததினால் மனம் கசந்து போய் கமலி அப்படி பேசுகிறாள் என்று சிவகாமி நினைத்தாள். என்ன அப்படி சொல்கிறாய் அக்கா? சக்கரவர்த்தி என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பாடுபட்டார். அவருடைய விஜயோத்சவத்தை நகரத்து மக்கள் எல்லாம் கொண்டாடும் பொழுது நாம் மட்டும்... கமலை குறுக்கிட்டு, நீயும் ஆச்சு, உன் சபதமும் ஆச்சு, உன் சக்கரவர்த்தியும் ஆச்சு. அடி பைத்தியமே, உனக்கு மானம் ரோஷம் ஒன்றுமில்லையா? வாதாபியிலேயே எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு வந்தாயா என்றாள். கமலி இப்படி பேசியது சிவகாமிக்கு சிறிது விளங்காமல் மேலும் மனக்குழப்பத்தை அதிகமாக்கியது. கமலி மேலும், அடி தங்காய், நீயும் மாமல்லரும் கல்யாணம் செய்து கொண்டு தங்க ரதத்தில் நவரத்தின குடையின் கீழ் உட்கார்ந்து ஊர்வலம் வர உன் அண்ணன் ரதம் ஊட்டும் காட்சியை கண்ணால் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டேனே, அது நிராசையாகி போய்விட்டதே என்று கண்ணில் நீர் ததும்ப கூறிய பொழுது
அவள் கண்ணன் மரணத்தை எண்ணித்தான் இப்படி மனம் கசந்து பேசுகிறாள் என்று சிவகாமி மௌனமாக இருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் ஊர்வலம் அருகிலே வந்துவிட்டதாக தோன்றியதும் சிவகாமி தனது ஆவலை அடக்க முடியாதவளாக எழுந்து பலகணியை நோக்கிச் சென்றாள். கமலியும் அவளை தொடர்ந்து போனாள். ஊர்வலத்தின் முன்னணியில் ஜய பேரிகைகளை முதுகில் சுமந்து சென்ற பிரம்மாண்டமான ரிஷபங்களும் அலங்கார யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அவற்றின் பின்னால் பல வகை வாத்திய கோஷ்டிகளும் கொடிகளும் விருதுகளை தாங்கிய வீரர்களும் போவதற்கு ஒரு நாழிகைக்கு மேல் ஆயிற்று. பிறகு அரபு நாட்டிலே இருந்து வந்த அழகிய வெண்புறவிகள் பூட்டிய சக்கரவர்த்தியின் தங்கரதம் காணப்பட்டதும் வீதியின் இருபுறத்து மாளிகை மாடங்களிலிருந்தும் குடிமக்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். மங்களகரமான மஞ்சள் அரிசியும் நெல்லும் பொரியும் தூவினார்கள். இனிய மனம் பொருந்தி சந்தனக் குழம்பை வாரி தெளித்தார்கள். வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க, வீராதி வீரர் நரசிம்ம பல்லவேந்தர் வாழ்க என்பன போன்ற எத்தனையோ விதவிதமான ஜெயகோஷங்கள் வானத்தை எட்டும்படி 10,000 குரல்களிலே எழுந்தன. சக்கரவர்த்தியின் ரதம் அருகில் வந்துவிட்டது என்று அறிந்ததும் சிவகாமியின் இருதயம் வேகமாக அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. தங்க ரதத்திலே பூட்டிய அழகிய வெண்புறவிகளையே சற்று நேரம் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மிக்க பிரயத்தனத்துடன் கண்களை திருப்பி அந்த தங்க ரதத்திலே அமைந்திருந்த ரத்தின சிம்மாசனத்தை நோக்கினாள். ஆஹா, இது என்ன? சக்கரவர்த்திக்கு அருகிலே அவருடன் சரியாசனத்திலே வீற்றிருக்கும் அந்த பெண்ணரசியார்? சிவகாமியின் தலை சுழன்றது. பலகனி வழியாக வீதியிலே தெரிந்த வீடுகள் எல்லாம் சுழன்றன. தங்கரதம் சுழன்றது. அதற்கு முன்னும் பின்னும் வந்த யானை, குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சுழன்றன. கூட்டமாக வந்த ஜனங்களும் சுழன்றார்கள். சிவகாமி சுவரை கையினால் கெட்டியாக பிடித்துக்கொண்டு மறுபடியும் நன்றாக பார்த்தாள். உண்மைதான், அவளுடைய கண் அவளை ஏமாற்றவில்லை. மாமல்லருக்கு பக்கத்திலே ஒரு பெண்ணரசிதான் உட்கார்ந்திருக்கிறாள். ஆஹா, எத்தகைய அழகியவள்! முகத்திலேதான் என்ன கலை! ரதியோ, இந்திராணியோ அல்லது மகாலட்சுமியேதானோ என்றல்லவா தோன்றுகிறது. அவள் யாரக்கா சக்கரவர்த்தியின் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவள் என்ற வார்த்தைகள் சிவகாமியின் அடித்தொண்டையிலிருந்து கம்மிய குரலில் வெளிவந்தன. இது என்ன கேள்வி? அவள்தான் பாண்டியகுமாரி, மாமல்லரின் பட்ட மகிழ்ச்சி. வேறு யார் அவர் பக்கத்திலே உட்காருவார்கள் என்றாள் கமலி. அக்கா, அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? எப்பொழுது என்ற சிவகாமியின் கேள்வியில் எல்லையில்லாத ஆச்சரியமும் ஆசாபங்கமும் மனக்குழப்பமும் கலந்து துணித்தன. அடிப்பாவி, உனக்கு தெரியாதா என்ன? யாரும் சொல்லவில்லையா? உனக்கு எல்லாம் தெரியும் என்றளவா நினைத்தேன். மாமல்லருக்கு கல்யாணமாகி வருஷம் 9 ஆயிற்றே. அந்த சதிகார மகேந்திர பல்லவன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டுத்தானே கண்ணை மூடினான் என்றாள் கமலி. அவரை ஏன் திட்டுகிறாய் கமலி? நல்லதைத்தான் செய்தார் மகேந்திரர். இப்பொழுதுதான் எனக்கு உண்மை தெரிகிறது, என்னுடைய அறிவீனமும் தெரிகிறது என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன. என்னடி உளறுகிறாய்? மகேந்திரர் நல்லதை செய்தாரா? குடிகெடுக்க அஞ்சாத வஞ்சகராயிற்றே அவர் என்றாள் கமலி. சிறிது நேரம் வரையில் சிவகாமி கண்ணை கொட்டாமல் ராஜ தம்பதிகளை பார்த்த வண்ணம் நின்றாள். தங்கரதம் மேலே சென்றது. அடுத்தாற்போல பட்டத்து யானை வந்தது. அதன் மேல் அமர்ந்திருந்த குழந்தைகளை பார்த்து, இவர்கள் யார் என்றாள் சிவகாமி. வேறு யார்? பல்லவ குலம் தழைக்க பிறந்த பாக்கியசாலிகள்தான். மாமல்லருக்கும் பாண்டியகுமாரிக்கும் பிறந்த குழந்தைகள். மகனுடைய பெயர் மகேந்திரன், மகளின் பெயர் குந்தவி. இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? சிவகாமி மேலே ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய உள்ளம், ஆஹா, அப்படியானால் பல்லவ குலத்தின் சந்ததியை பற்றி கவலையில்லை என்று எண்ணியது. அதே சமயத்தில் அவளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நரம்பு படார் என்று அறுபட்டது. பட்டத்து யானைக்கு பின்னால் இன்னொரு யானையும் வந்தது. அதன் அம்பாரியில் புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் இருந்தார்கள். ராஜமாதாவுக்கு அருகில் உள்ள பெண்ணை பார்த்தாயா சிவகாமி? அவளுக்கு அடித்த குருட்டு யோகத்தை என்னவென்று சொல்லட்டும்? பழைய சோழ குலத்தைச் சேர்ந்தவளாம். மங்கையர்க்கரசி என்று பெயராம். நெடுமாற பாண்டியனை இந்த அதிர்ஷ்டக்காரி மணந்து கொள்ளப் போகிறாளாம். எப்படியும் ராஜகுலத்திலே பிறந்தால் அது வேறு மாதிரிதான் என்று சொல்லி வந்த கமலி சிவகாமி அங்கே இருந்து நகர்ந்து செல்வதை பார்த்து, அடியே, ஏன் போகிறாய் என்றாள். உண்மையில் கமலி கடைசியில் கூறியது ஒன்றும் சிவகாமியின் காதில் விழவில்லை. பட்டத்து யானை மீதிருந்த குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த யானை நகர்ந்ததும் பலகனியின் பக்கத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றாள். வீட்டு முற்றத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் வரை சித்தப்பிரமை கொண்டவள் போல சிலையாக சமைந்திருந்தாள். ஊர்வலம் முழுதும் போன பிறகு கமலி அவளிடம் வந்து சேர்ந்தாள். அடி பெண்ணே, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? ஒரு குரல் அழுது தொலையேன். சக்கரவர்த்தியை காதலித்ததனால் என்ன?
அழுவதற்கு கூடவா உனக்கு பாத்தியது இல்லாமல் போயிற்று என்று கேட்டாள். சிவகாமிக்கு எங்கிருந்தோ திடீரென்று அழுகை வந்தது. வறண்டிருந்த கண்களில் கண்ணீர் வெள்ளமாக பெருகத் தொடங்கிற்று. கமலியின் மடியில் குப்புறப்படுத்திக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். ஒரு நாழிகை நேரம் அழுத பிறகு விம்மல் நின்றது. கண்ணீரும் ஓய்ந்தது. சிவகாமியின் இருதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கிவிட்டது போல தோன்றியது. இதற்கு முன் அவள் என்றும் அறியாத அமைதியும் சாந்தமும் உள்ளத்திலே குடிகொண்டன. தலைவன் தாள். அன்று மாலை ஆயனரிடம் சிவகாமி தனியாக வந்து, அப்பா, நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினீர்கள் அல்லவா? அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றாள். ஆயனருக்கு அகம் நிறைந்த மகிழ்ச்சியினால் மூச்சு நின்றுவிடும் போல இருந்தது. சிவகாமியை உற்று நோக்கி அவளுடைய முகமலர்ச்சியும் பார்த்துவிட்டு, அதற்கென்ன குழந்தாய், கூடிய விரைவில் உனக்கு தக்க நாயகனை தீர்மானித்து மனம் செய்து வைக்கிறேன் என கூறினார். அப்பா, எனக்கு நாயகனை தேர்ந்தெடுக்கும் சிரமத்தை தங்களுக்கு நான் வைக்கவில்லை. ஏகாம்பரநாதரையே என் பதியாக ஏற்றுக்கொண்டேன் என்றாள் சிவகாமி. தன் அருமை மகளுக்கு சித்தப்பிரமை முற்றிவிட்டதோ என்று ஆயனர் ஐயமடைந்தார். இன்னும் சிறிது பேசி அவள் தெளிந்த அறிவுடன் இருக்கிறாள் என்பதை கண்டார். இது சித்தப்பிரமை அல்ல, பக்தியின் முதிர்ச்சிதான் என்று நிச்சயமடைந்தார். அச்சமயம் திருநாவுக்கரசர் பெருமான் அருகில் உள்ள ஒரு சிவஸ்தலத்திலேதான் இருக்கிறார் என்று அறிந்து அவரிடம் சென்று ஆயனர் யோசனை கேட்டார். வாகீசர் எல்லாவற்றையும் கேட்ட பின்னர், ஆயனரே, உமது குமாரியின் விஷயத்தில் என் மனதில் தோன்றியது உண்மையாக போய்விட்டது. மானிட பெண் யாரும் அடைந்திருக்க முடியாத துன்பங்களை அவள் அடைந்துவிட்டாள். இனி அவளுக்கு அத்தனை துன்பங்களுக்கும் இணையான பேரின்பம் காத்திருக்கிறது. உம்முடைய குமாரிக்கு சிவகாமி என்று பெயரிட்டீர் அல்லவா? அதற்கேற்ப அவள் சிவபெருமானிடமே காதல் கொண்டு விட்டாள். அவளுடைய விருப்பத்திற்கு இடையூறு செய்யாமல் நிறைவேற்றி வையுங்கள். அதுதான் சிவகாமிக்கு நீர் செய்யக்கூடிய பேருதவி என்று அருளினார். திங்கள் 3 சென்ற பிறகு மாதாபி வெற்றியின் கோலாகல கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒருவாறு முடிந்த பிறகு ஒரு நல்ல நாளில் ஏகாம்பரநாதரின் சந்நிதிக்கு ஆயனரும் சிவகாமியும் இன்னும் சிலரும் வந்து சேர்ந்தார்கள். கோயில் குருக்கள் சுவாமிக்கு அர்ச்சனையும் தீபாதரணையும் செய்து தட்டிலே பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த தட்டில் பழம், புஷ்பம், விபூதி, குங்குமம் ஆகிய பிரசாதங்களுடனே ஆயனரின் முன்னேற்பாட்டின்படி திருமணத்திற்குரிய திருமாங்கல்யமும் இருந்தது. சிவகாமி அந்த திருமாங்கல்யத்தையும் புஷ்பஹாரத்தையும் பக்தியுடனே பெற்று தன் கழுத்திலே அணிந்து கொண்டாள். பின்னர் நடராஜனாகி இறைவனுடைய சந்நிதியிலே நின்று சிவகாமி நடனமாடத் தொடங்கினாள். சிறிது நேரம் ஆனந்த பரவசமாக ஆடினாள். பிற்பாடு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் என்னும் திருநாவுக்கரசரின் திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள். சிவகாமி ஆடத் தொடங்கியதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்நிதியில் ஜனங்கள் சேரத் தொடங்கினார்கள். நடனத்தை பார்த்தவர்கள் அனைவரும் மெய்மறந்து பரவசமடைந்து பக்தி வெள்ளத்திலே மிதந்தார்கள். அச்சமயம் யாரும் எதிர்பாராத வண்ணமாக மாமல்ல சக்கரவர்த்தியும் அவ்விடம் வந்து சேர்ந்தார். முன்னொரு தடவை இதே பாடலுக்கு அபிநயம் பிடித்து கொண்டிருந்த பொழுது சிவகாமி மாமல்லரின் வரவை அறிந்து அவருடைய நினைவாகவே அபிநயம் செய்ததுண்டு. இப்பொழுது சிவகாமி மாமல்லர் வந்ததை கவனிக்கவே இல்லை. அவளுடைய கண்களையும் கருத்தினையும் முழுவதும் ஏகாம்பரநாதரே கவர்ந்து கொண்டார். வேறு எதுவும் அவளுடைய கண்களுக்கு தெரியவில்லை. வேறு யாருக்கும் அவளுடைய உள்ளத்தில் இடம் இருக்கவில்லை. மாமல்ல சக்கரவர்த்தி மற்ற எல்லோரையும் போல சற்று நேரம் தாமும் மெய்மறந்து நின்று சிவகாமியின் அற்புத நடன அபிநயத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய விசால நயனங்களிலே கண்ணீர் ததும்பி அருவி போல பெருகத் தொடங்கியது. தாம் பல்லவ சக்கரவர்த்தி என்பதும் பக்கத்தில் உள்ளவர்கள் தம்மை கவனிப்பார்கள் என்பதும் அவருக்கு நினைவிற்கு வந்தது. சப்தம் சிறிதும் ஏற்படாத வண்ணம் இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து மாமல்லர் நழுவிச் சென்றார். அவர் ஏகாம்பரர் ஆலயத்தின் பிரதான கோபுர வாசலை தாண்டி சென்று கொண்டிருந்த பொழுது தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்னும் நாவுக்கரசர் பாடலின் கடைசி வரி சிவகாமியின் உணர்ச்சி நிறைந்த இனிய குரலில் கேட்டுக்கொண்டிருந்தது. முற்றிற்று.